வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஆசிரியர்களுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிஜிடிஆர்பியுடைய புதிய இந்த நியமனங்கள் எப்பொழுது முடிய போகுதுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி ஒரு 90% பார்த்திங்கன்னா முடிவடைய தருவாயில் தாங்க இருக்குது. இனி பார்த்திங்க அப்படின்னா சிவி முடித்த அனைவருக்குமே ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட் யார் யாரெல்லாம் தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ சிவி முடித்த அனைத்து நபர்களுக்குமே தற்காலிக ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். ஸோ சிவி தொடர்ந்துருச்சு அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா விடுபட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்திங்கன்னா 62, 75, 82 வரைக்கும் நிறைய பேருடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்டில் வரலன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்களா, அந்த நபர்களுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுக்க இருக்குது. அந்த நபர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட். அவங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு அவங்களுடைய பெயர்களை சேர்த்து வழங்க போகுதுங்க. அவங்களுடைய பெயர்கள் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம இப்போ சொல்லலாம். ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம், செகண்ட் சிவி லிஸ்ட்டில் அவர்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேன். என்ன அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுகலை பட்டதாரியோடைய வேக்கன்சிஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. கேள்வி அங்கங்கே கேள்வி தான். சார், முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் ஏன் சார் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காங்க? எப்பொழுது இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும்? என்னைக்கு இந்த முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும்? இப்படி நிறைய நபர்கள் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா மிக விரைவில் உயர்த்த போகிறாங்க மக்களே. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் 1996 ஒரு 1500 வேக்கன்சிஸ் கூடுதலாக உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். முதுகலை பட்டதாரியில் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 2013 டெட்டில் பாஸ் பண்ணதுக்காக நபர்கள் எல்லாமே போராட்டங்கள் தாங்க இருக்குது. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியை போல் யூஜிடிஆர்பி, ஸோ முதுகலை பட்டதாரியில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு ஸோ அடுத்தடுத்த தேர்வுகள் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. மேலும் முதுகலை பட்டதாரியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா முதற்கட்ட சிவி லிஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. இரண்டாம் கட்ட சிவி எப்பொழுது வெளியிடுவாங்க? இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ முதற்கட்ட சிவி லிஸ்ட்டில் பெயர் வராதவங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் தாங்க முதுகலை பட்டதாரியில் 62 மார்க், 70 மார்க், 75 மார்க்கு, 80, 82 இருப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு இந்த கேட்டகரி இருக்கிற பீப்புள்ஸுக்கும் பேக்லாக் வேக்கன்சிஸில் இருக்கிற பீப்புள்ஸுக்கும் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு அட்டாச்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டையும் பார்ப்பதற்கு நீங்கள் தயாரிக்கோங்க. மேஜராக இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேக்கன்சிஸை உயர்த்த போகிறாங்க மக்களே. ஸோ இந்த மேஜர் டிபார்ட்மெண்ட் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய மேஜராக இருக்கிற ஒரு 5 தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு மேஜர் டிபார்ட்மெண்ட்டில் 5 டிபார்ட்மெண்ட்டோடைய இறுதி வேக்கன்சிஸ் பட்டியலையும் ஆசிரியர் தேர்வு வரையும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதற்கும் தயாராகி கொள்ளுங்கள். முதுகலை பட்டதாரியோடைய ப்ரொஃபஷனான செலெக்ஷனிஸ்ட்டை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.